ஹாய். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். இது வந்து ஒரு ஷாப்பிங் விளாக் வித் மை பெஸ்டி. அவளுக்கான ஷாப்பிங் தான் இது. நான் வந்து சும்மா எடுபடி மாரி கூட போன ஆளு தான். பட் நானும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே வீடியோ எண்டில வந்து காமிக்கிறேன். மெயினா போனது அவளுடைய வீட்டுக்கான திங்ஸ் தான் வாங்கறதுக்கு போயிருந்தேன். நான் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் மாரி. அவள் எடுக்கிறது எல்லாத்தையும் நல்லாஇல்லன்னு தூக்கி போடணும். அதான் என்னுடைய வேலை. நான் எடுக்கிறது எல்லாத்தையும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவள் ரிஜெக்ட் பண்ணுற வேலை. இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி ஃபுல் ஷாப்பிங்னு நாங்கள் வந்து பண்ணோம். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஆக்சுவலாக ஒரு பைக்கில் போயிட்டு ஒரு பையிலே அள்ளிட்டு வந்துட்டோம் 2 பேரும். அப்போ பார்த்துக்குங்க, டிமார்ட் போய் இந்த மாதிரி யாருமே ஷாப்பிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்கள் அந்தளவுக்கு தரமாக பண்ணிட்டு வந்தோம். நான் ஜஸ்ட்டு வந்து ப்ரைஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டேன். ஆன்லைனில் பார்த்து வச்சுருக்கேன் இல்லையா, அதோடைய ப்ரைஸ்லாம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த 2 லிட்டர் குக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம வெயிட்டுடி. இப்பா என்ன இவ்வளோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. ஒரு 10 கடாயை தூக்குற மாதிரி இருக்குது வெயிட். 549 ரூபாயா? அவ்வளோவா வருத்துது? இந்த கடாயோடைய ஒரிஜினல் ஆடியோலாம் நான் கேட்டிருப்பீங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆடியோட நான் அப்படியே வச்சேன். ஆக்சுவலாக வந்து நம்ம வச்சுருக்க கடாய் வீட்டில் இருக்குது பார்த்திங்களா, நம்ம நார்மலான ஒரு சில்வர் கடாய் இருக்கும். அது அப்படியே ஒரு 4-5 கடாயோட வெயிட் மாதிரி இருந்ததுங்க. இப்போ இருந்த கலெக்ஷனு 799 750 அந்த ரேஞ்சுக்கு தான் போட்டிருந்தாங்க. நல்ல வெயிட்டாக இருந்தது. இவ்வளோ வெயிட் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக எனக்கு தெரிஞ்சு டிமார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடாய் ஐட்டங்கள், ட்ரைப்ளே கடாய்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிமார்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் இந்த வடிகட்டி பாரு, வித்தியாசமாக இருக்கும். நல்லா இருக்காண்டி பார்த்துட்டு அந்த காலத்தில் இப்படி தான் கட்டுற போலே இருக்கும். எங்கே இது பண்ணி கட்டு, இப்படி காய வச்சுட்டு இப்படி தான் கட்டுறோம். இது ரொட்டேட் ஆகும். இந்த கட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிக் ஃபினிஷில் இருந்தது. அதாவது காயும் கட் பண்ணிக்கலாம், தேங்காயும் தெரிவிக்கலாம், அந்த மாதிரி டைப்பில் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ தான் நான் கட்டிங் போர்டு வாங்கினேங்க. அங்கே போனால் வித்தியாசமாக புதுசாக கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நெஞ்சு வலி வலிச்சது தான், கொஞ்சம் தாங்கிட்டு வந்துட்டேன். ஏடா இப்போ தானடா ஆர்டர் பண்ணேன் நான் மீஷோவில், இப்போ பார்த்தா சூப்பராக நீங்கள் வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு. ஆயில் கேன் கூட சூப்பராக வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நம்ம கிளாஸ் ஐட்டம்லாம் நீங்கள் வந்து ஆயில் கேன் பக்காவாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான டைப்லாம் போகலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் வச்சுருக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்புறம் நம்மளுடைய வாட்டர் பாட்டில் மாதிரியே இங்கே ஒரு பெரிய வெர்ஷனை பார்த்தேன். இந்த மாதிரி அந்த பிளேட்லாம் வந்து அவள் கொஞ்சம் வாங்கினா. எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது. நான் குக்கிங் பண்ணாலுமே இருக்கிற சட்டிமுட்டியில் தான் காட்டுவேன், இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டேன். அவள் வாங்க சொன்னால் என்ன, குக்கிங்லாம் பண்ணுறேன் இல்லை வீடியோ போடுறதுக்கு வாங்கிக்கடி அப்படின்னா. நோ 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 அப்படின்னாச்சு. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? நான் ஒன்றுமே பண்ணலங்க. அதுவாக ஒரு கிளாஸ் வந்து பொட்டுன்னு காலுக்கிட்ட வந்து விழுந்து உடஞ்சி போச்சு. அப்படியே நைஸாக எடுத்து வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். நான் இந்த பக்கம் திரும்பினா அது என்னோட பேக் சைட்லேருந்து விழுந்துருச்சு. நானாக கையே படலை, அதுவாகவே சரிஞ்சு விழுந்தது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இருந்தாலுமே கொஞ்சம் கில்ட்டாக இருந்தது. ஆத்தி நம்ம நின்ன இடத்துல ஒன்று உடஞ்சி போச்சே அப்படின்னு. இப்போ நீ சொன்ன பாத்தியா, இதுதான் உருட்டு. அப்புறம் நிறைய கிளாஸ் அதுலேருந்து கொஞ்சம் உஷாராயிட்டேங்க. ஆத்தி இனிமேல் வந்து கரெக்டாக நம்ம கிளாஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் பதட்டமானனால ஃபுல்லாக அந்த கிளாஸ் எடுத்த கிளிப்பிங் ஃபுல்லாகவே ஏதோ கொலாப்ஸ் ஆகிருச்சுங்க. நான் ரெக்கார்ட் பட்டனே அமுக்காமல் விட்டுட்டேன் போல. ஆனால் நிறைய கிளாஸ் ஐட்டம் தான் கவர் பண்ணேன் இந்த வாட்டி. பட் அந்த பதட்டத்தில் வந்து எதுவுமே ரெக்கார்ட் ஆகாமல் போயிருச்சு. நான் அந்த ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இருந்ததை காமிச்சிருக்கேன். அப்புறம் நிறைய வந்து மேட்டு வாங்கினான். அவள் தான் வாங்கினான். நான் வந்து சும்மா செலெக்ஷனுக்கு மட்டும்தான் போயிருந்தேன். எனக்கு வந்து டிமார்ட்டில் வந்து மேட்டு வந்து ரொம்ப பிடிக்குங்க. என் வீட்டில் இருக்க எல்லா மேட்டுமே டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன். 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நல்லா உழைக்குது. மிஷின்லேயுமே
மந்த்லி ஒன்ஸாவது நான் போட்டுருவேன். நல்லா உழைச்சிட்ருக்கு இப்போ வரைக்கும். நான் இன்னும் வரையும் மாற்றவே இல்லை. இந்த பர்சனலாக இந்த மேட்ரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கிச்சனுக்கெலாம் போட்டுக்கிட்டால் காலுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட். அந்த சாமா கழுவுறதுக்குலாம் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி குஷன் டைப்லாம் போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஸ்க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான வேலை பார்த்துட்டா. வாங்கணும்னு சொல்லி லிஸ்ட்டில் எழுதிட்டு வந்த பொருள் தான். பட் வந்து எவ்வளோ 9 சென்டிமீட்டரா இல்லை 7ஆங்கிறத நோட் பண்ணாமல் வந்துட்டா. ஸோ வந்து பார்த்தோம், ஆனால் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா வந்து அளவு தெரியாமல் ஸ்க்ரீன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக நாங்கள் அந்த கிளாஸ்வேர்லேயே நின்று இதுவா அதுவான்னு கன்ஃபியூஷன் பயங்கரமாகி எப்படியோ கடைசியாக செலக்ட் பண்ணி வந்துட்டோம். செலக்ட் பண்ணி வந்து கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு செக்ஷனுக்குள்ளே போயிட்டு அப்படியே பயங்கரமான அப்படியே என்னடா இது இவ்வளோ ரேஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் கிளாஸா பிளாஸ்டிக்கான்னு உத்து பார்க்குற அளவுக்கு இருந்தது. ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்படியே மனசு வந்து பிளாஸ்டிக் போயிடலாமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவளும் சரி நானும் சரி பிளாஸ்டிக்கே கிச்சனில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிற ஆளுங்க. ஃபுல்லாக கிளாஸு இல்லைன்னா ஸ்டீல் அந்த மாதிரின்னு யோசிக்கிற ஆள். பட்டு கலெக்ஷன் அப்படி வச்சுருந்தாங்க, தரமாக இருந்தது. அந்த அக்ரிலிக் மாதிரியான டைப்லாம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருந்தாலும் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அது வாங்கிக்கலாம். இந்த மோசமான இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் விற்கிறாங்க இல்லையா, அந்த காய்கறிகள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது அக்ரிலிக்கோ இல்லை இந்த பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஃபுட் கிரேட் மாதிரி இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு, நல்ல குவாலிட்டியில் இருந்த மாதிரி இருந்தது. இதில் போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் எதுவும் வாங்கலை. ஏன்னா நான் கிளாஸில் நான் செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் 3/4 மணி நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இதுவா அதுவானுங்கிறதுக்காக. நான் அப்புறம் மறுபடியும் போய் இதில் செலக்ட் பண்ணேன்னா மண்டை எனக்கு வெடிச்சிரும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அவளை மண்டை வெடிக்க விட்டுட்டு நான் வட நைஸாக நகர்ந்து வந்துட்டேன். வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ஓடி வந்தாச்சு. ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த வாட்டி எனக்கு கண்ணில் இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இல்லை வந்து லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் இந்த செக்ஷனுக்குலாம் என் புருஷன் என்னை கண்ணில் காட்டாமல் அப்படியே இழுத்து கொண்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியலை. நான் போனதுலேருந்து பார்த்த ஒரு க்யூட்டஸ்ட்டு பொருள்னால் இது தாங்க, இந்த டிஷ்யூ ஹோல்டர்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரியே இல்லை, அது மாதிரியே இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி தாங்க நான் ஆயில் கேன் ட்ரே வந்து தேடிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை எங்கேயுமே.
பார்த்தா டிமார்ட்டில் 69 ருபீஸ் கிடச்சிது. அதுவும் நிறைய கலர்ஸில் இருந்தது. மனசு கொஞ்சம் அப்படியே ஓடிச்சு தான், எடுத்துருவோம், இப்போ இருக்கிறத வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பில் வரையும் கொண்டு வந்துட்டேன். பில் போடுற இடத்துல வந்து மனசு மாறி அதை தூக்கி போட்டு வந்துட்டேன். ஏன்னா சும்மா ஒரு ஆயில் கேனுக்காக நம்ம திரும்ப திரும்ப மாற்றிக்கிட்டே இருக்க வேணாம்னு தோணுச்சு. அப்புறம் இந்த ஹேங்கர் வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஒரே இதில் நிறைய இது வந்து ஹேங் பண்ணிக்கலாம். எனக்கு டிமார்ட்டில் எப்போவுமே இந்த பாட் செக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு பிளான்ட் லவ்வர். எனக்கு வந்து பிளான்ட்னா உசுறு தான் சொல்லணும். ஆனால் முடிஞ்ச வரையும் வளர்க்குறேன் அந்த மாதிரி தான். ஆர்டிஃபிஷியல் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த நான் வச்சுருக்கேன்ல அந்த பிங்க் கலரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, அந்த ரோஸ் மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. 139க்கு என் ஃப்ரெண்டு வந்து ஆனால் என்னை எடுக்க விடலை அதை. அப்புறம் எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் என்னுடைய டிமார்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னருடைய பிக் வெர்ஷன் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 99 ருபீஸ். நான் வந்து பெரிய லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இதோடைய அப்படியே கொஞ்சம் பெரிய வெர்ஷனு 149 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நான் ஒரு 6-7 மந்த்தாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த லீக்கேஜும் இல்லை, இதுவரையும் உடையும் இல்லை. என் கையில் இருந்து தப்பிச்சு 6-7 மாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, அது செட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து தொட்டுக்க வச்சுக்கிறதுக்காக இதையும் அப்படியே செட்டாக வந்து வாங்கிட்டேன். இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு 2-3 நாள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 79 ருபீஸ் ஈச்சு. இது வந்து டீ அண்டு சுகர் போட்டு வச்சுக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வந்து கையை விட பெருசாக இருக்கனால ஹேண்டில் பண்ணால் கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் பழக வந்துடும். மேலே வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் வருது. ஓகேவாக இருக்குது. இந்த குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவாக இருக்குது. பேடுலாம் சொல்ல முடியாது. எது வாங்கினாலும் செட்டாக வாங்கிடுங்க, ஒன்றா வாங்கக்கூடாது. அப்போ தான் வந்து நீங்கள் கிச்சனில் வைக்கும்போது அது பார்க்க கொஞ்சம் அழகாக ப்ரெசன்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 59 ருபீஸ் கண்டெய்னர், இதுவும் கிளாஸ் தான். பட் எனக்கு இது வந்து அவ்வளோதான் பிடிக்கலைங்க. இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதில் என்ன வச்சுருக்கேன்னா, ஒன்றில் மிளகாத்தூளும் ஒன்றில் வந்து பாசி பருப்பாக ஏதோ ஒரு பருப்பு வச்சுருக்கேன். உள்ளே கை விட்டு எடுக்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா பெருசாக அகலமாலாம் இருக்குது. பட் எனக்கு ஏன் பிடிக்காம போச்சுன்னா, அந்த பாக்ஸாக இருக்குது பார்த்திங்களா, குட்டி குட்டியாக, அதே வந்து உள்ளேயும் இருக்குது. உள்ளே வந்து அப்படியே மொழுன்னு அந்த ஃபினிஷ் வந்து உள்ளே வந்து வேறு மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் அந்த உள்ளே இருக்க அந்த கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போய் வந்து ஒட்டிடுதா, அது லாஸ்ட்டாக எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் வந்து எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் காதி ப்ராடக்டோடைய சோப்பு பை 1 get 1. ஒன்று வந்து 1 get 1னால ஒன்று வந்து 45 ருபீஸ் தான் வருது. எனக்கு ஜாஸ்மின் தான் பிடிக்கும். பட் இந்த வாட்டி 2 ஜாஸ்மின் எடுத்தேன். பட் என் ஃப்ரெண்டு வந்து இந்த ரோஸ் வந்து வாங்கு, நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன் நல்லா இருக்குன்னா, சரின்னு மோந்து பார்த்தா அப்படியே அந்த பன்னீர் ஸ்மெல் வந்ததுங்க. அப்புறம் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு மூக்கொலிகி அப்படின்ட்டு. சரி, நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாவது கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சாஃப்டாக இருந்தது இது. அதனால் இது வந்து ரொம்ப சீப்பாகவும் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இது வந்து ஒரு 4 வாங்கினேன். அதான் ஃபுல் செட்டு 4 நான் 59 ரூபா வருது. அவ்வளோதான் மக்களே, இவ்வளோதான் என்னுடைய குட்டி ஷாப்பிங். வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.